நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்க எல்லாமே என்னால வாழ முடியாது அப்படின்னு சொல்லி. அவங்க நீண்ட நாள் நீங்க வாழ முடியாது. அதாவது சில பேர் சொல்லுவாங்க மனசு உடஞ்சி போயிடுச்சு பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மனசெல்லாம் உடையாதுங்க, அது என்ன கண்ணாடியா உடஞ்சு போறதுக்கு. நீங்க இந்த வீடியோ பாத்துட்டீங்கன்னா உங்க மனசுல ஒரு பாரம் இருக்கும், தூக்கம் வராது, ரொம்ப கவலையா இருக்கும், ஒரு கண்ணீரோட இருப்பீங்க, ஒரு தனிமையோட இருப்பீங்க, யார்கிட்டயும் சரியா பேச மாட்டீங்க, அப்பா அம்மா கிட்ட சரியா பேச மாட்டீங்க, உங்களோட அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி யார்கிட்டயும் சரியா பேச முடியாது, நண்பர்கிட்ட சரியா பேச முடியாது. எப்பவுமே அவங்க என்ன காதல் தோத்துச்சுன்னு கவலைப்படாதீங்க பஸ். காதல் தான் தோத்துச்சு, உங்க வாழ்க்கை தோக்கல. வேணான்னு சொல்றவங்க முன்னாடி நீங்க கெத்தா வாழ்ந்து காட்டணும். அது அன்பு வைக்கிறது, அன்பு வச்சு ஏமாந்து போறது ஒண்ணும் தப்பு இல்லை. ஆனா அந்த அன்பை நம்பாம துரோகம் பண்ணிட்டு போறாங்க பாருங்க, அவங்கதான் உண்மையிலேயே தப்பானவங்க. அவங்க நல்லா இருக்கும்போது நாமையா மனசை கெடுத்துக்கணும். அதாவது சில பேர் சொல்லுவாங்க மனசு உடஞ்சு போயிடுச்சு பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மனசெல்லாம் உடையாதுங்க, அது என்ன கண்ணாடியா உடஞ்சு போறதுக்கு. நீங்களா மனசு வைக்கிற வரைக்கும் உங்க மனசு உடஞ்சே போகாது. இப்போ உடஞ்ச கண்ணாடி கூட நீங்க வெயில்ல போட்டு பாருங்க, அப்படியே வைரமா சொல்லிக்கும். நீங்க ஏன் கவலைப்பட்டு இருக்க போறீங்க? நம்ம யோசிச்சே இருப்போம், நாம என்ன தப்பு பண்ணோம், நம்ம கிட்ட என்ன குறை இருக்கு, நாம அவ்வளவு லவ் பண்ணமே, ஏன் அந்த மாதிரி விட்டு போனாங்க அப்படின்னு நமக்குள்ளவே கேள்வி கேட்டு நம்ம ஒரு தனிமையில உட்காந்து நம்ம இன்னும் மேல மனசுக்கு எடுத்தப்போ நாம ஒருத்தர் உசுரா நேசிக்கும் போது அவங்க நம்மளை விட்டு போகும்போது நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை, அந்த மாதிரிலாம் நமக்கு ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்துல எல்லாமே தற்காலிகம் தான், யாருமே நிரந்தரம் கிடையாது. இப்ப போனா போகட்டும், அவங்க அன்பை புரிஞ்சுக்காம போறவங்க பாதிலே போறது நல்லதுதான். ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்க எப்போ எப்படி விட்டு போவாங்கன்னு சொல்லவே முடியாது. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நம்பிக்கை துரோகிங்க. அவங்க நீண்ட நாள் நீங்க வாழ முடியாது. அதனால அவங்கள பத்தி நம்ம யோசிச்சு உடம்பையோ மனசையோ கெடுத்துக்கிறது அது நல்லது. அப்போ இந்த அவமானம் வலி இதெல்லாம் ஒரு ஆயுதமா மாத்தணும். அதை விட்டு போதைக்கு அடிமையாகிறது, இல்ல தப்பான முடிவு எடுக்கிறது, சாப்பிடாம இருக்கிறது, தூங்காம இருக்கிறது, இதனால ஒரு யூஸும் கிடையாது. ஏன்னா உங்களை ஏமாத்திட்டு போனவங்களுக்காக நீங்க இதை பண்றது அது ரொம்ப தப்பு. நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்க எல்லாமே என்னால வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க இல்லைன்னா இந்த உலகத்துல நான் இருக்கவே மாட்டோம்லாம் சொல்லுவாங்க. அவங்க என்ன நீங்க சின்ன வயசுல உங்களோடவே இருந்திருக்காங்களா, எப்பவுமே உங்களுக்காக இருந்திருக்காங்களா யோசிச்சு பாருங்க. ஏதோ இடையில வந்தவங்க இடையில போயிட்டாங்க. உங்களுக்காக இருக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா உங்க அப்பா அம்மா, உங்க கூட பிறந்தவங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு பேர் இருக்காங்க. யோசிச்சு பாருங்க. யாரோ ஒருத்தருக்காக உங்க பெத்தவங்களோட கனவு, உங்க கனவை ஏன் நீங்க கலைக்கணும்? யோசிச்சு பாருங்க. உங்க கனவு எவ்வளவு பெருசு. இந்த உலகத்துல உங்க மேல அன்பு செலுத்த நிறைய பேர் காதுல இருக்காங்க. ஒரு 3 கதவையே நீங்க வெறிச்சு பாக்குறதுல பிரயோஜனமே இல்லை. அடுத்த கதவை தட்டுங்க, நிறைய கதவை உங்களுக்காக காத்திருக்கும். உங்களுக்காக அன்பு செலுத்த நிறைய பேர் காத்திருக்கும். அப்போ காதல் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதி தான். அது நம்ம வாழ்க்கை கிடையாது. வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு நல்ல புத்தகம். அதுல காதல் அப்படிங்கிறது ஒரு பேப்பர். அந்த ஒரு பேப்பர் சரியில்லை, மொத்த புத்தகம் கீழ்ச்சி போடுறது சரியில்லை. அந்த ஒரு பேப்பர் மட்டும் கீழ்ச்சி போட்டுருங்க, மற்ற எல்லா பகுதியும் அழகா அற்புதமா இருக்கும். மதிக்காத ஒருத்தர்கிட்ட நீங்க அவங்களோட அன்பை பிச்சையா கேட்காதீங்க. நல்லா இருக்கு, அது நமக்கு சுயமரியாதைக்கு அழகு இல்லை. அவங்க கண்டிப்பா ஒரு நாள் வருத்தப்படணும், இந்த மாதிரி ஒரு நல்ல மனசை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா துரோகம் பண்ணிட்டு போறவங்களோட வாழ்க்கை நல்லபடியா அமையாது. அதை மட்டும் நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. இது நான் சொல்லல, அனுபவத்துல நிறைய பேர் சொல்றாங்க. ஒருத்தரை ஏமாத்திட்டு போனவங்க, ஒருத்தவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போனவங்க கண்டிப்பா நல்லபடியா வாழவே முடியாது. இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், நீங்க அவங்களுக்கே அழவே மாட்டீங்க. அதே மாதிரி அவங்க கிட்ட இருந்து சுத்தமா விலகிட்டு வந்துருங்க. அந்த சோசியல் மீடியாவில ஃபாலோ பண்றது, அவங்களோட போட்டோ, அவங்களோட நினைவுகளை எதையுமே வச்சுக்காதீங்க, மொத்தத்தையும் தூக்கி எறிஞ்சிருங்க. உங்களுக்கு அழணும்னு தோணுதா, ஒரு நாள் ஃபுல்லா அழுதுருங்க அவங்களுக்காக. ஆனா அதுக்கு அடுத்து ஒரு நாள் கூட அவங்களுக்காக அழக்கூடாது. அப்புறம் உங்களை வேற விஷயங்கள்ல கொஞ்சம் ஈடுபடுத்திக்கோங்க. ஜிம்முக்கு போகலாம், இல்ல உங்களுக்கு பிடிச்ச உணவு சாப்பிடலாம், நல்ல நான்வெஜ் உணவோ அல்ல வெஜ் உணவோ எது பிடிக்குதோ அதை சாப்பிடுங்க. இல்ல ஒரு யோகா பண்ணலாம், இல்ல சினிமாவுக்கு போகலாம், ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியா சுத்தலாம். இதுக்கப்புறம் உங்க கரியரை நீங்க எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க. இன்னும் நல்லா படிக்கணும், இல்ல இன்னும் நல்லா வேலை செய்யணும், இன்னும் நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்கணும். நீங்க அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க. அவங்கள விட 1 மடங்கு இல்ல, பல மடங்கு நீங்க வளர்ந்து காட்டணும். அவங்க ஒவ்வொரு நாளும் உங்களை பார்க்கும் போதோ அல்ல உங்களை பத்தி கேள்விப்படும் போதோ ரொம்ப வருத்தப்படணும். அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா உண்மையிலேயே நீங்க தான் இந்த உலகத்துல மிகச்சிறந்தவன். எப்போ தோத்தது காதல் மட்டும்தான், உங்களோட உழைப்பு, உங்க வைராக்கியம், உங்களோட தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே இருக்கு. உங்க சுத்தி அப்பா அம்மா இருக்காங்க, உங்க கூட பிறந்தவங்க இருக்காங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. கண்டிப்பா அவங்க உங்களுக்கு உதவத்துக்கு ரெடியா இருக்காங்க. அதனால அவங்கள மட்டும் ஒரு நிமிஷம் யோசிங்க, அவங்கள பத்தி நினைங்க. கண்டிப்பா நீங்க சாதனையாளரா மாறலாம், அந்த வேதனையிலிருந்து வெளியே வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.